எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது VBA எடிட்டர் பற்றி பார்த்தோம். ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள் VBA கோடிங் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபர்தராக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி சில பேசிக் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸ்னால் என்ன, கான்ஸ்டன்ட்ஸ்னால் என்ன, டேட்டா டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், இதை பற்றி நம்ம நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஃபர்தராக கோடிங் எழுதுறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த விஷயம்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசிஷன்ஸ், லூப்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், டேட் அண்ட் டைம், அரேஸ், ஃபங்க்ஷன், சப் ப்ரொசீஜர். ஸோ இதெல்லாம் என்னன்றது நம்ம வந்து ஃபர்தராக நம்ம கோடிங் VBA கோடிங் பண்ணும்போது ஒன் பை ஒன்னாக நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெட் கலரில் நான் ஹைலைட் பண்ண இந்த 5 விஷயத்தை பற்றி நம்ம என்னன்றதை முதல்ல நம்ம தெளிவாக பார்ப்போம். ஸோ வேரியபிள்ன்றது ஒரு நேம்டு மெமரி லொக்கேஷன் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு வேல்யூ வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டியூரிங் நம்ம VBA கோடிங் எக்ஸிக்யூஷன் போது ஸோ இந்த வேல்யூ வந்து மாறலாம். ஓகேங்களா? ஸோ சில பேசிக் ரூல்ஸ் இருக்குது ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு வேரியபிள் வந்து என்னென்னா யூ மஸ்ட் யூஸ் எ லெட்டர் ஆஸ் எ ஃபஸ்ட் கேரக்டர். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டராகவும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி யூ கேன்ட் யூஸ் எ ஸ்பேஸ், பீரியட், எக்ஸ்க்ளமேஷன் மார்க் ஆர் த கேரக்டர்ஸ் இன் த நேம். ஸோ நம்ம ஒரு வேரியபிளை நம்ம நேம் டிக்ளேர் பண்ணும்போது ஸோ இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அந்த வேரியபிளோட நேம் வந்து மோர் தென் 255 கேரக்டர்ஸ் மேலே லென்த்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா யூ கேனாட் யூஸ் விஷுவல் பேசிக் ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் ஆஸ் அ வேரியபிள் நேம். ஸோ VBAக்குன்னு பார்த்தீங்கன்னா சில ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஃபர்தராக நம்ம கோடிங் பண்ணும்போது அதை பற்றி தெரியும். எக்ஸாம்பிள் இந்த மெசேஜ் பாக்ஸ், இன்புட் பாக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ்னு சொல்லுவோம் VBAக்கு. ஸோ அந்த மாதிரி கீவேர்ட்ஸை வந்து நம்ம வேரியபிள் நேமாக வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா யூ நீட் டு டிக்ளேர் த வேரியபிள் பிஃபோர் யூஸிங் தெம். அதாவது ஒரு வேரியபிளை நீங்கள் கோடிங்குள்ளே எழுதுறதுக்கு முன்னாடி அந்த வேரியபிளை வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கணும். ஸோ எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணோம்னா ஸோ டிம்முன்னு, அதாவது நம்ம ஒரு கோடிங் வந்து நம்ம சப்ஜெக்ட்னு போட்டுட்டு ஆரம்பிக்கிறேன், சப்ஜெக்ட் எண்டு சப்ஜெக்ட் இந்த 2 லைனுக்குள்ளே நம்ம கோடிங் போடுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது அந்த சப்ஜெக்ட் அந்த 2 லைன் கோடிங் அந்த 2 லைனுக்குள்ளே ஸோ டிம்முன்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ வேரியபிள் நேம், எந்த வேரியபிளுக்கு என்ன நேம் கொடுக்குறோம் அந்த வேரியபிள் நேம் ஆஸ் வேரியபிள் டைப். வேரியபிள் டைப்னா ஒன்றும் இல்லை, ஸோ அது டெக்ஸ்ட்டா இல்லை நியூமரிக்கா, ஸோ அந்த மாதிரி. ஸோ டெக்ஸ்ட்டுக்குன்னா சில டேட்டா டைப்ஸ் இருக்குது. அதுமாரி இன்டீஜர், அதாவது நியூமரிக் நம்பராக இருந்தால் சில டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டேட்டா டைப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். இதுவும் சிமிலராக வேரியபிள் மாதிரி தான். பட் கான்ஸ்டன்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு மெமரி லொக்கேஷன். அது வந்து வேல்யூ வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் போது அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ ஒரு கோடிங் ஆரம்பிக்கிறதுக்கும் போது ஒரு கான்ஸ்டன்ட்டை நீங்கள் என்ன வேல்யூ நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்களோ அதே வேல்யூ தான் கம்ப்ளீட் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் போதும் இருக்கும். ஸோ அதுவும் இதே மாதிரி சில பேசிக் ரூல்ஸ் இருக்குது. ஸோ எப்படி நம்ம வேரியபிளுக்கு டிக்ளேர் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் இருந்ததோ ஸோ சேம் தான் வந்து கான்ஸ்டன்ட்டுக்கும் இருக்குது. அதேமாதிரி கான்ஸ்டன்ட்டோட சின்டெக்ஸ் பார்த்திங்கனாக்கா கான்ஸ்டன்ட் நேம் ஆஸ் கான்ஸ்டன்ட் டைப். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேரியபிள் வந்து வேரியபிள் நேம் ஆஸ் வேரியபிள் டைப் கொடுத்தோம் இல்லையா? அதுமாதிரி கான்ஸ்டன்ட்டுக்கு டிக்ளேர் பண்ண வேண்டிய கான்ஸ்டன்ட்டுக்கான நேமு ஆஸ் அது என்ன மாதிரி டைப்பான கான்ஸ்டன்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த கான்ஸ்டன்ட்டுக்கான வேல்யூவும் நீங்கள் டிக்ளேர் பண்ணுவீங்க. ஸோ வேரியபிளுக்கு வந்து நம்ம டிக்ளேர் பண்ண மாட்டோம், ஏன்னா அந்த வேரியபிள் வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் போது அதோட வேல்யூ டிஃபர் ஆகும். ஸோ கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து ப்ரோக்ராம் கோடிங் போது எக்ஸிக்யூஷன் போது உங்களுக்கு அந்த வேல்யூ மாறவே மாறாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேட்டா டைப்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ டேட்டா டைப்ஸ்ன்றது நிறைய டைப் இருக்குது. ஸோ அதில் வந்து பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா நியூமெரிக் அண்ட் நான் நியூமெரிக் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. ஸோ நியூமெரிக் டேட்டா டைப்பில் பார்த்தீங்கன்னா பைட், இன்டிஜர், லாங், சிங்கிள், டபுள், கரன்சி, டெசிமல். ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் நியூமெரிக்கல் டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நியூமெரிக்கல் நம்பரை டிஃபைன் பண்ணுற டைப்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த நியூமெரிக் நம்பரோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது எந்த டேட்டா டைப் நீங்கள் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதேமாரி நான் நியூமெரிக்ன்றது டெக்ஸ்ட் கேரக்டர் இருக்கிற வேல்யூஸ்.
ஸோ அது வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க, ஃபிக்ஸ்டு லென்த்து, ஸ்ட்ரிங்கு வேரியபிள் லென்த்து, டேட்டு, பூலியன், ஆப்ஜெக்ட், வேரியண்ட், நியூமெரிக், வேரியண்ட் டெக்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் நியூமெரிக் டேட்டா டைப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம ப்ரோக்ராம் கோடிங் பண்ணும்போது நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் இருக்குது. ஒன்று வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ஒன்று கம்பேரிசன் ஆப்ரேட்டர், இன்னொன்று லாஜிக்கல் ஆர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர், அப்புறம் கன்காட்டினேஷன் ஆப்ரேட்டர். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் நம்ம VBAல வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னாக்கா, ஸோ இதில் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அதாவது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மோட், அப்புறம் எக்ஸ்பொனென்ஷியல் ஆப்ரேட்டர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் A வந்து 5ன்ற வேல்யூ ஹோல்ட் பண்ணியிருக்கு, B வந்து 10ன்ற வேல்யூ ஹோல்ட் பண்ணியிருக்குன்னா, ஸோ ப்ளஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம், A + B will give 15ன்ற வேல்யூ உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி எந்த ஆப்ரேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்டும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க. அதாவது ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மோட் அண்ட் எக்ஸ்பொனென்ஷியல். அடுத்தது பார்த்திங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னு ஒன்றும் இல்லை, 2 வேல்யூவை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் தான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ இதில் என்னென்ன மாதிரி ஆப்ரேட்டர் இருக்குன்னா, ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஈக்குவல் டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க. ஸோ 2 வேல்யூவை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ் தான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ ஒன்று வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரெண்டாவது வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குது, அண்ட், ஆர், நாட், எக்ஸ்ஆர். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நான். ஸோ இதை வந்து ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து கோடிங் பண்ணும்போது இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்தது வந்து கன்காட்டினேஷன் ஆப்ரேட்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ கன்காட்டினேஷன் ஆப்ரேட்டர்ன்ற ஒன்றும் இல்லை, 2 வேல்யூவை வந்து கன்காட்டினேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் தான் கன்காட்டினேஷன் ஆப்ரேட்டர். ஸோ இது வந்து நியூமரிக்கல் இருக்கிற வேல்யூ எப்படி கன்காட்டினேட் பண்ணுது பார்த்தீங்க, A + B will give 15, அண்டுனா கன்காட்டினேட் 2 வேல்யூஸ் A and B will give 5, 10. அதாவது 5, 10. ஸோ 5, 10. ஓகேங்களா? இது ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கும், கன்காட்டினேட்னா 2 வேல்யூமும் கன்காட்டினேட் பண்ணிக்கும். அதே மாதிரி டெக்ஸ்ட் இருக்கிற வேல்யூ வந்து எப்படி கன்காட்டினேட் பண்ணுறது பாருங்கள், ரெண்டுமே சேம் தான் கொடுக்குது. A + B will give Microsoft VB script, A and G will give Microsoft VB script. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம பேசிக்காக நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஸோ இது வந்து நம்ம அதிகமாக நம்ம VBA கோடிங்கும் போது யூஸ் பண்ணுவோம். மற்ற இந்த திங்ஸ் எல்லாமே நம்ம ஃபர்தராக வர வீடியோஸில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.